ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மை லவ் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 3rd எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஜோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அவங்க எனக்கு ஷோ பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், பணத்துக்காக அவள் எதை வேணால் செய்யலான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீன் மாறி ஷென் வீட்டுக்கு வந்து திரும்பி வரான். அவன் ரொம்ப கோபமாக இருப்பான். அவன் லின் கிட்ட ஏன் என்னோட ஃபோன் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட ஷென் வந்து கோபத்தில் அவங்க கையை பிடிச்சி அப்படியே பலமாக திருக ஆரம்பிக்கிறான். ஆனால் உடனே மோயு வந்து இடையில வந்து அதை தடுத்து நிறுத்திடுறான். அவன் நான் இவங்களோட பாடி கார்டு, யாருமே அவங்கள வந்து டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். லின் உடனே மோயுவை வந்து வெளில போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷென் கூட வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்றைக்கி உன்னோட பிஹேவியர் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டதும் ஷென் உடனே டோனை மாற்றிடுறான். அவன் லின்னோட கையை பிடிச்சிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லின் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் சீன் தான் வரும். அங்கே ஷென், ஷியோ அப்புறம் மோயோ 3 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஷென் சொல்கிறான், நீ உண்மையிலேயே பாடி கார்டு கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ முன்னாடி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்த, நீ அந்த சாய் குரூப்போட ஓனரோட மகன் ஜோ தானே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மோயோ தான் பக்கம் இருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், உங்களோட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால தான் நான் லின் கூட வந்து க்ளோஸாக இருக்கேன், உங்களுக்கு அவங்களோட ஷேர் எல்லாமே வேணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நம்மளோட கோல்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு பதிலாக எனக்கு 10% மட்டும் வேணும் அப்படின்னு டீல் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், எனக்கு முக்கியம் பணம் மட்டும்தான், ஆனால் லின்க்கு எந்தவித ஆபத்தும் வரவே கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு ஷென், உனக்கு லின் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மோயும் வந்து அமைதியாக இருந்தால் தான் அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறான். அதோட ஷென்னுக்கு ஷியோ பக்கத்தில் இருக்கிறத வந்து ரிமைண்ட் பண்ணுறான். மீட்டிங் முடிஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி மோயு இன்னொரு வார்னிங் கொடுக்குறான். லின்னுக்கு யாராவது தீங்கு செய்யணும்னு ட்ரை பண்ணிங்கன்னு வைங்களே, பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு மிரட்டி விட்டு போவான். அதுக்கப்புறம் மோயு வந்து ஒரு லாயரை வந்து மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. அந்த லாயர் வந்து லின்னோட அப்பாவோட லீகல் அட்வைசராக இருந்தவர். அப்போ அந்த லாயர் சொல்கிறாரு, மிஸ்டர் சாய் இறந்து போன அந்த நியூஸை கேட்டதும் லின்னோட அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னோட 51% ஷேரை ஜோ பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அப்புறம் லின்னோட அப்பா வந்து 2 கம்பெனியும் வந்து மெர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறத வந்து அந்த லாயர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையிலேயே ஆரம்பத்திலிருந்து மிஸ்டர் சாய் வந்து ஏமாந்துருந்தார், ஆனால் கடைசியில் அவர் தன்னோட தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாருன்னு லாயர் சொல்வார். இதெல்லாம் கேட்டால் ஜோ வந்து அப்படியே அமைதியாக இருந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் உனக்கு எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சுல, இந்த ஆபத்தான வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஜோ அதெல்லாம் முடியாது, இந்த நிலையில் வந்து நான் லின்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது கேட்ட ஃப்ரெண்டு வந்து உடனே கோவப்படுறான். உன்னோட அப்பா என்னையும் தான் ஆர்டர் பண்ணாரு, உன்னோட ஃபேமிலியை பற்றி நீ யோசித்து பாரு, உன்னோட அம்மா இன்னும் கோமால தான் இருக்காங்க, அது உனக்கு நினைவு இருக்கா, அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் அப்படியே விட்டுற தயாராக இருக்கியா, நீ அவளை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஜோ வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் லின்னை மீட் பண்ணுறான். அப்போ லின் சொல்கிறாங்க, இப்போ நீ என் கூட இருக்கிறதுக்கு வந்து நான் பழகிட்டேன், நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஜோ வேலைக்கு வரமாட்டான். ஆனால் ஜோ பேரில் ஒரு கால் வரும். லின் வந்து வெளில போய் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் உண்மையிலே மோயு வந்து நான் இல்லாமல் நீ எங்கேயுமே வெளில போகக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருப்பான். ஆனால் ஷியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் லின்குள்ளே வந்து இருக்கும். ஆக்சுவலி ஜோ வந்து சில பேர்கிட்ட வந்து பணம் கொடுத்து லின்னை வந்து கொஞ்சம் பயமுறுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பான். அதாவது பாடி கார்டு இல்லாமல் அவங்க வந்து சேஃபாக இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சான். ஆனால் இந்த ஷியோ அதே ஆட்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து சும்மா அவளை பயமுறுத்தாதீங்க, அவளை உண்மையாகவே காயப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆட்கள் எல்லாரும் லின்னை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஜோ அங்கே வரான். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே அவன் சண்டை போட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறான். அப்படி சண்டை நடக்கும்போது அவங்களோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் தன்னோட கோட்டை கலட்டி லின் மேலே வந்து போட்டு கவர் பண்ணி விடுறான். லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு மன்னிப்பும் கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்து அட்டாக்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டுட்டு அவங்கள எல்லாத்தையும் தோக்கடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜோ நேராக ஷியோ கிட்ட போய் அவங்க மேலே கோவப்படுறத காட்டுறாங்க. ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த ஒட்டுமொத்த அட்டாக் பிளானும் ஜோ போட்டது மட்டும் கிடையாது, உண்மையிலே இது எல்லாமே ஷியோ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க. அவங்க தான் இந்த அடியாட்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட மோயு வந்து ரொம்ப கோவப்படுறான்.
அவன் உடனே அவங்க ஃபோனை பிடிங்கி பார்க்குறான். அந்த ஃபோனில் வந்து லின்னை வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து இருக்கும். அவன் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு கோபத்தில் அந்த ஃபோனை அங்கேயே போட்டு உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஷியோ கிட்ட என்னோட கோபம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். ஷியோ எப்படியோ மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து கிளம்பி பயந்து ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஷென் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத காட்டுறாங்க. அவன் ஷியோ மேலே ரொம்ப கோவப்படுவான். நம்மளோட மெயின் மோட்டிவே லின்னோட எல்லா சொத்தையும் வாங்குறது தான். ஆனால் நீ தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிடுவா போல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள ஷியோக்கு வந்து லின் மேலே ஒரு ஜெலஸும் அப்புறம் ஒரு வெறுப்பும் அதிகமாக வந்து இருக்கும். அப்படியே வைத்தறிச்ச பிடிச்சவளாக இருப்பான். இது கடையில் லின்னுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. தன்னை அட்டாக் பண்ணவங்க வந்து ஷியோ சொல்லி தான் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த அடியாட்கள் எல்லாம் பேசும்போது ஒரு நெக்லஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே நெக்லஸை தான் ஷியோ எப்பவுமே போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஷென் அங்கே வரான். லின் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ லின் மனசில் இருக்க அந்த டவுட் எல்லாத்தையும் வந்து களைச்சி விடணும்ல, அதை வந்து மறைக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதோட மோயு மேலே சந்தேகம் வர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அது ஒரு ரெக்கார்டிங்கும் வந்து ப்ளே பண்ணுறான். அதில் மோயு பேசின ரெக்கார்டும் இருக்கும். எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷேர் வேணும் அப்படின்னு பேசுறது மட்டும்தான் கேட்கும். அதை கேட்ட லின் வந்து முழுசாக கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் ஏமாத்துறாங்கன்னே அவங்களுக்கு புரியாமல் ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. ஷென் வந்து தொடர்ந்து மோயு பற்றி தப்பு பேசிட்டு இருப்பான். மோயு தான் ஷியோ வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே நான் மோயு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறான். இதெல்லாம் கேட்டு லின் வந்து மென்டலி ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. யாரை நம்புறது அப்படிங்கன்னே தெரியாமல் பாத்ரூமில் உட்காந்து எல்லாரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மைண்டில் ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் அப்படியே பிளர் ஆகி அப்படியே கன்ஃபியூஷனில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த டென்ஷனில் பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது அவங்க கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. அப்போ அதே நேரத்தில் மோயு அங்கே வரான். உடனே அவளை தூக்கிட்டு வெளில கொண்டுட்டு வரான். அப்போ லின் கேட்குறாங்க, நீயும் என்னோட பணத்துக்காக தான் என்னை சுற்றி இருக்கியா? ஷியான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மோயு வந்து இப்படி நீ எல்லாரையும் சந்தேகப்படுறத மூலம் நிறுத்து. இப்போதைக்கு சில விஷயங்களை அவங்ககிட்ட சொல்ல முடியாது. சரியான நேரம் வந்தது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லின்னோட கண் பார்வை வந்து திரும்பி வந்துடும். அதான் இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிளியராக வந்து தெரியும். அவங்க உடனே ஷியான் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறாங்க. ஆனா ஷியோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்டு அங்க போறாங்க. அங்க ஷியோவும் சேர்ந்து ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. ஆனால் அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியாக உட்காந்து எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் அவங்க மோயோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மோயை குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வருவான். அப்போ லின் கேட்குறாங்க, நீ ஏன் வேலைக்கு வரல? நான் நேற்று ஷென்னும் ஷியோ 2 பேர்த்தையுமே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட மோயும் வந்து ஷாக் ஆயிடுறான். நீ எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு லின், என்னோட கண் இப்போ சரியாயிருச்சு, எனக்கு எல்லாமே இப்போ நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் என்னோட வீட்டுக்கு வந்தது நீ தானே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மோயும் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான். ஆனால் அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், அதனால நான் உன்னோட அப்பாவை கொன்னேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் நான் அன்னைக்கு வந்தப்போ உங்கள் அப்பா கூட எனக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, ஆனால் நான் அவரை கொல்லலை அப்படின்னு மோயு சொல்வான். இதை கேட்ட லின் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. இதை கேட்ட லின் வந்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க மோயு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு மோயு அவங்கள நிறுத்திட்டு, ஷென் தான் என்னை வந்து வேலைக்கு எடுத்தான், என்னோட வேலை வந்து உயிரை மாற்றி வைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட அப்பாவை கொல்லவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் நான் உன்னோட அப்பாவை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் லின் வந்து அவன் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் மோயு வந்து அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக வந்து கிஸ் பண்ணுறான். உடனே லின் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு, சீ வெக்கம் கட்டவனே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க கழுத்தில் இருந்த நெக்லஸையும் கலத்தி அவன் மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மோயு வந்து தனியாக அப்செட்டாக உட்காந்துருக்கிறதான் காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட் குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். லவ்னா கடைசியில் இப்படி வலிக்கத்தாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் மோயுக்கு வந்து தன்னை பற்றி எந்த வித கவலையும் இருக்காது. அவனுக்கு லின்னை பற்றி மட்டும்தான் கவலையாக இருக்கும். இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, தப்பான டிசிஷன் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். அடுத்த நாள் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அடுத்த நாள் மோயு வேலைக்கு வரமாட்டான். அதே நேரத்தில் ஒரு லாயர் லின்னை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அவர் லின்னோட அப்பா எழுதி வச்ச உயிலை கொண்டுட்டு வந்திருப்பாரு. அந்த உயிலை பார்த்து ஷியான் வந்து டென்ஷன் ஆகுறான். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி முழுசும் லின்னோட பேரில் போகிற மாதிரி எழுதியிருக்கும். அதனால தான் ஷியான் முன்னாடி உயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அது வந்து வேலைக்காகாமல் போயிருக்கும்.
இப்போ லின்னுக்கு வந்து கண்ணு சரியாகிருச்சுல, எல்லாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னுமே எதுவுமே தெரியாத மாதிரியே தான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியாக அந்த உயிலில் வந்து தன்னோட இம்ப்ரெஷன் வந்து வைக்கிறாங்க, அதான் கைரேகை வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் மோயு தனக்கு துரோகம் பண்ணல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோ வந்து லின்னை மீட் பண்ணுறதுக்காக வரான். மோயு வந்து உன்னால் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். அவன் பல தடவை தன்னோட லைஃப்பை ரிஸ்க் எடுத்து உன்னை வந்து காப்பாற்றிருக்கான். இதெல்லாமே அவன் உன்னை லவ் பண்ணனால தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜோ சொல்வான். இதை கேட்டு லின் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே அவங்க மோயுவை பார்க்க கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் மோயு வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ லின் அங்கே வந்ததும் இனிமேல் எனக்கு பாடி கார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட மோயு வந்து அதிர்ச்சி ஆயிடுறான். ஆனால் உடனே அவங்க இப்போ நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டது அவனுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கன்ஃபியூஷனும் சேர்ந்து வரும். ஏன்னா இப்போ லின்னுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்போ லின் வந்து அமைதியாக பேசுவாங்க. நீ என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும், அதனால தான் நீ என்னோட பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோயு கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காட்டுறாங்க. அதில் லின்னுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் முழு ப்ராப்பர்ட்டியும் டொனேஷனுக்கு வந்து போயிடும் அப்படின்னு அவங்க அப்பா உயிரில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறது வந்து தெரிய வருது. அவருக்கு முன்னாடி சந்தேகம் இருந்திருக்கு, யாராவது லின்னை வந்து காயப்படுத்தி ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அவங்க பக்கம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு. இதுக்கப்புறம் லின் மோயுவை தான் கூட வேலைக்கு வர சொல்லுவாங்க. அவங்க மோயுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த ஷியானும் ஷியோவும் கோவப்படுறாங்க. ஏன்னா மோயு வந்து இப்போ லின்னுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அப்போ லின் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவன் என்னதான் நம்மளோட இனிமையாக இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் தான் நல்லது, அப்போ தான் அவனோட ஒவ்வொரு மூவையும் நம்ம கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேன் அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் லின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் 2 நாள் என்னோட பர்த்டே வருது, இந்த தடவை அதை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்னு. பர்த்டேக்காக எல்லாரும் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஷியோவும் வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.